இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பசியை தூண்டக்கூடிய, பசியின்மையை போக்கக்கூடிய ஒரு வகையான ஒரு குழம்பு தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வியூவர்ஸ், அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்த்துடலாம். 25 கிராம் இஞ்சி எடுத்து தோல் சீவி கட் பண்ணி வச்சுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 2 டேபிள் ஸ்பூன் மல்லி. வடகம் இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கோங்க. வடகம் இல்லைனாலும் பரவாயில்ல, கடுகு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கலாம். ஒரு பூண்டு எடுத்து உரித்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு பூண்டு ஜாஸ்தியாக போட்டால் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் ஜாஸ்தியாக சேர்த்துக்கலாம். முருங்கைக்காய் இருந்தால் அதையும் கட் பண்ணி வச்சுக்கோங்க. கத்திரிக்காய் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து ஊற்றி வச்சுக்கோங்க. தேவையான அளவு உப்பு எடுத்துக்கோங்க. மஞ்சள் தூள், கொஞ்சம் பூண்டு மட்டும் எடுத்து தட்டி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம புளி தண்ணி ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு வெசல் எடுத்துக்கோங்க. அதில் அரிசி கழுவின தண்ணி இருந்துச்சு அப்படின்னா அதை ஆட் பண்ணிக்கோங்க. எப்போவுமே நம்ம அரிசியை 3 வாட்டி வாஷ் பண்ணுவோம். 3ஆவது வாட்டி வாஷ் பண்ணுற அந்த தண்ணியை எடுத்து வச்சுக்கோங்க. அதில் புளியை ஊற வைங்க. நான் இப்போ இந்த குழம்பை ஒரு 6 பேர் சாப்பிட்ற அளவுக்கு ரெடி பண்ண போகிறேன். அதனால் நான் ஒரு 500 ml தண்ணி ஊற்றி இதை ஊற வச்சு இதை நான் கரைச்சி எடுத்துக்க போகிறேன். இதுலேயே நீங்கள் உப்பையும் ஆட் பண்ணி இதை ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது நம்ம குழம்பு ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல இஞ்சி, அந்த இஞ்சி, மல்லி, மிளகு, ஜீரகம், இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்து அதை ஒரு மிக்ஸி ஜார்லையோ இல்லை அம்மி இருந்துச்சுன்னா அம்மிலையோ நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்க போகிறோம். ஒரு வானல் எடுத்துப்போம். அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிப்போம். நல்லெண்ணெய் இருந்துச்சுன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் குழம்பு. அதில் இஞ்சி நம்ம வறுத்து எடுத்து வச்சுப்போம். ஃபஸ்ட்டு நம்ம இஞ்சி மட்டும் தனியாக வறுத்து எடுத்துப்போம். அது நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும். ஒரு மாதிரி ரெட்டிஷ் கலரில் வரணும். ஃபுல்லாக பார்த்திங்கனாலே தெரியும். அந்த ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறம் இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா மிளகு, ஜீரகம், மல்லி, இதையும் அதில் ஆட் பண்ணி நம்ம ஒரு 2 நிமிஷம் ஃப்ரை பண்ணால் போதும். அடுப்பு சிம்மில் வச்சு ஒரு 2 நிமிஷம் இதை ஃப்ரை பண்ணுங்கள். அது நல்லா வெடித்து வர சத்தம் கேட்கும். அந்த சத்தம் வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு மிக்ஸி ஜார்லையோ இல்லை அம்மிலையோ வச்சு அரைச்சி எடுத்துக்கோங்க. அந்த பேஸ்ட் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நாம் குழம்பு ரெடி பண்ணலாம். அடுப்பை சிம்மில் வச்சு அதை ஃப்ரை பண்ணுங்கள் ஒரு 2 நிமிஷம். அது நல்லா வெடித்து வரும், அந்த சத்தம் கேட்கும். அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணி அதை எடுத்து நீங்கள் மிக்ஸி ஜார்லையோ இல்லை அம்மிலையோ வச்சு அரைச்சி அந்த பேஸ்ட்டை எடுத்து வச்சுக்கோங்க.
ஃப்ரெண்ட்ஸ், குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த குழம்ப நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட பசியின்மை ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். இந்த குழம்ப நீங்கள் இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்குமே போட்டு சாப்பிட்லாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.